நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மிஸ்டர் டே டு லைஃப் சீசன் 3 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே லண்டனை காமிக்கிறாங்க. அதில் ஒரு கம்பெனியில் ஒரு மீட்டிங் போயிருக்கு. கம்பெனியோட ஹெட்டாக இருக்கிறது வெஸ்கார்டு தான் டே டு லைஃபோட வில்லன். அந்த மீட்டிங்கில் ஒருத்தன் வெஸ்கார்டை குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்னா, இந்த கம்பெனியை நீ சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற, பிரிச்சுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் அதை வச்சு இந்த கம்பெனியை பயன்படுத்திக்கிட்டு இருக்க. அதனால் கம்பெனிக்கு கெட்ட பேர் தான். அதனால் நானே உன்னோட பதவியை எடுத்துக்கலான்னு இருக்கேன். உன்னோட பதவி எனக்கு கொடுன்னு கேட்கும்போது அந்த கம்பெனியோட சேர்மேனு வெஸ்கார்டு கிட்ட கேட்குறாரு. கேட்குறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா வெஸ்கார்டுன்னு கேட்கும்போது வெஸ்கார்டு சொல்கிறான், இதில் என்ன இருக்குது, நம்ம ஓட்டு போட்டு முடிவு பண்ணிக்கலாம். மீட்டிங்கில் இருக்க எல்லாருமே வெஸ்கார்டுக்கு எதிராக நிற்கிறானே அவனுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, அவனுக்காக கை தூக்குறாங்க எல்லாரும். அந்த சேர்மேன் வெஸ்கார்டுக்கு எதிராக நிற்கிறவங்கிட்ட சொல்கிறாரு, உனக்காக யாரும் கை தூக்கல, உனக்கு வெஸ்கார்டோட பதவியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வெஸ்கார்டுக்கு எதிராக நிற்கிறவன் சொல்கிறான், எனக்கு தானே எல்லாரும் கை தூக்குனாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் கையும் வெட்டப்பட்டிருக்கு. அது வெட்டினது யாரும் இல்லை, எலன் தான். எலன் யாருன்னு கேட்டிங்கன்னா வெஸ்கார்டோட அசிஸ்டன்ட்னு சொல்லிக்கலாம். வெஸ்கார்ட் சொல்கிறான், கவலைப்படாதீங்க, என் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஷீரோட வீட்டை காமிக்கிறாங்க. ஷீரோ, கோட்டரி, ரைனாலாம் பிளான் போடுறாங்க எப்படி நட்சுமியை கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி. என்ன சொல்கிறேன், நட்சுமி அனுப்பின ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீ டேட்டிங் போகணும் ஷீரோ. நீ டேட்டிங் போகும்போது யாராவது ஒருத்தர் வித்தியாசமாக நடந்தாங்கன்னா அவங்க தான் நட்சுமியாக இருப்பாங்கன்னு ரைனா சொல்கிறா. கோட்டரியை பார்த்து, நீ இனிமேல் கமாண்டர் கிடையாது, ஏன்னா நீயும் அந்த ஃபோட்டோவில் இருக்க, உன்ன மாதிரி கூட நட்சுமி உருமாறி இருக்கலாம்ல. கோட்டரி சொல்கிறா, எனக்கு புரியுதுன்னு. கோட்டரியோட கமாண்டர் பதவியை தற்காலிகமாக ரைனா எடுத்துக்கிட்டா. ஹீரோ முதல்ல டோக்கா கூட டேட்டிங் போகிறான். அவள் ஏதாவது வித்தியாசமாக நடந்துக்கலான்னு பார்க்கறதுக்காக. ஹீரோ டோக்கா கிட்ட கேட்குறான், கடைசியாக நம்ம எப்போ வெளியே போனோன்னு. டோக்கா அதுக்கு சரியான பதில் சொன்னதுனால ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவன் நட்சுமியாக இருப்பாளான்ட்டு. ஹீரோ கேட்குறான் டோக்கா கிட்ட, நீ தான் நட்சுமியான்னு. டோக்கா கோவமாயிட்ல, யார் அந்த நட்சுமி, எனக்கே தெரியாமல் ரகசியமாக அவள் கூட டேட்டிங் போறியா? ஹீரோ பயந்துட்டுல, நட்சுமின்றது ஜாப்பனீஸில் ஐ லவ்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி எப்படியும் மழுப்பிட்டான். அதை டோக்கா நம்பிட்டா. டாப்பிக்கை மாற்றலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு டோக்கா கூட்டிகிட்டு போகிறான். டோக்கா எப்பவுமே அதிகமாக தான் சாப்பிடுவான், ஆனால் இப்போ கம்மியாக சாப்பிட்றத பார்த்துட்டு ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவ தான் நட்சுமியாக இருப்பாளோ. ஹீரோ கேட்குறான், எதுக்காக நீ கம்மியாக சாப்பிட்ற டோக்கா? டோக்கா சொல்கிறேன், நான் டிவியில் பார்த்தேன், பொண்ணுங்க நிறைய சாப்பிட்டா பசங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க, அதனால தான் உனக்கும் பிடிக்காதுன்னு நினச்சி நான் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹீரோ சொல்கிறான், எனக்கு நிறைய சாப்பிட்ற பொண்ணுங்க தான் பிடிக்கும்னு சொன்னோன்னே டோக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லா சாப்பாடையும் அவன் சாப்பிட்றா. ஹீரோ அடுத்த டேட்டிங் யார் கூடனா யோஷினோ கூட. ஹீரோ வீட்டில் இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. அது யாருன்னு போய் பார்க்கும்போது வேற யாரில் யோஷினோ தான். ஆனால் யோஷினோ சூனியக்காரி ட்ரெஸ்ஸை போட்டுனுக்கிறா. அதை பார்த்த ஹீரோவில் இவன் நட்சுமியாக இருப்பாளோன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் தான் யோஷினோ சொல்கிறான், நான் ஹாலோவின் மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நினச்சேன், ஹாலோவின்ல இப்படி தான் வேஷம் போட்டு எல்லார் வீட்டில் போய் சாக்லேட் வாங்குவாங்கன்னு யோஷினோ சொல்கிறா. ஹீரோவில் என்கிட்ட சாக்லேட்லாம் கிடையாது, ஆனால் பேன் கேக் இருக்குது, வந்து சாப்பிடுன்னு சொல்கிறான். யோஷினோ அந்த பேன் கேக்கை சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறா. ஹீரோ கேட்குறான், முதல் தடவை என் வீட்டுக்கு வந்தியே, நீ என்னன்னு சாப்பிட்டுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? யோசினா அதுக்கு சரியான பதிலை சொல்லிட்டா. அந்த பொம்மைக்கு ஒன்றுமே புரியல. அந்த பொம்மை பேர் தான் யோசினான்னு சொல்லுது. நீங்கள் பேசுறதுல எனக்கு ஒன்றுமே புரியல, அப்போ நான் ஆரிகாமி கிட்ட தானே இருந்தேன். ஹீரோ அதுக்கு ஆமான்றான். யோசினா ஹீரோக்கு ஊட்டி விட பார்க்குறா. யோசினோ ஹீரோக்கு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் பேன் கேக் ஹீரோ வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா யோசினோ ஹீரோ வாயில இருக்க அந்த பேன் கேக்கை நக்கிறா. அப்போதான் யோசினோவுக்கு தெரியுது நம்ம பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணிட்டோன்ட்டு. கூச்சமாக சொல்லி அங்கேருந்து ஓடிட்டா. அதை பார்த்த ஹீரோவில் யோசினோ நட்சுமியா இருப்பான்னு ரைனா கிட்ட கேட்கும்போது ரைனால எனக்கு எப்படி தெரியும்ன்றா. அடுத்ததாக யார் கூட நான் டேட்டிங் போகணும்னு ஹீரோ கேட்கும்போது ரைனா சொல்கிறா, ஃப்ரெண்டு ஹீரோட்ட கூடன்னு சொல்லும் போது ஹீரோ அவங்ககிட்ட போய் பேசிட்டான். அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் ஹீரோ ரைனா கிட்ட சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு ஹீரோட்டோ நட்சுமியாக இருப்பான்னு எனக்கு தோணலை. ரைனா சொல்கிறா, அடுத்ததான் நீ யூசுரோக்கிட்ட தான் டேட்டிங் போக போகிற, அவள் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோ அங்கே போகிறான். ஹீரோ அங்கே போனதுக்கப்புறம் யூசுரோ சொல்கிறா, நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட ஹீரோ. ஹீரோ யூசுரோக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். யூசுரோ மன்னிச்சிட்டா. யூசுரோ கேட்குறா, எதுக்காக நீ என்னை தனியாக கூப்பிட்ட? அதுவும் இந்த ராத்திரியில். ஹீரோ சொல்கிறான், உங்ககிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பான்னு கேட்கும்போது யூசுரோ ஹீரோவோட கையை கட்டி பிடிச்சிட்டா. யூசுரோ சொல்கிறா, இன்னைக்கு ராத்திரி எனக்கு மட்டும் தான் நீ சொந்தம். யூசுரோ அந்த சீனரியை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு கேட்கும் போது ஹீரோ ஆமான்றான். யூசுரோ சொல்கிறா, ஒரு பொண்ணு அழகாக இருக்குன்னு சொன்னால் அதை விட நீ அழகாக இருக்குன்னு சொல்லணும். ஹீரோவில் யூசுரோ நீ தான் ரொம்ப அழகுன்னு சொன்னோன்னே யூசுரோக்கு சந்தோஷமாயிடுச்சு. யூசுரோ கேட்குறா, யாரை உனக்கு ரொம்ப பிடிக்கும், காகுயாவா இல்லை என்னையா? ஹீரோ சொல்கிறான், இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு முக்கியமானவங்க. யூசுரோ சொல்கிறான், என்ன கேட்டீங்கன்னா நீ காகுயாவை சூஸ் பண்ணு தான் நான் சொல்லுவேன்,
ஆனால் அதே மீறி நீ என்ன சூஸ் பண்ணனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கேள்வியை காகுயா கேட்டானா காகுயா என்ன தான் சூஸ் பண்ண சொல்லுவா. ஆனால் அதே மீறி நீ காகுயாவை சூஸ் பண்ணனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவா. யூசுரு சொல்கிறா, நானும் காகுயா ரெட்டை பிறவைகள்னால ஒன்றை தான் யோசிப்போம். எனக்கு உன்னை பிடிச்சிருந்ததுன்னா காகுயாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். யூசுருல நான் ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஷீரோ வீட்டுக்கு போனோடனே கோட்டரி ஷீரோவை திட்டுறான். ஒரு பொண்ணை எப்படி நீ ராத்திரியில் தனியாக போக விடலான்னு சொல்லி. ரெய்னா சொல்கிறா, ஷீரோ ஒரே நாளில் 4 தடவை டேட்டிங் போயிருக்கான், அவன் டயர்டாக இருப்பான், அவனை விட்டு. கோட்டரி சொல்கிறா, 4 தடவை டேட்டிங் போனியே, யார் நெச்சுமின்னு கண்டுபிடிச்சா? ஷீரோ சொல்கிறா, எனக்கு சரியா தெரியல. கோட்டரியில் சரி போய் படு, நாளைக்கு வேற டேட்டிங் போனலன்னு சொல்லும் போது ஷீரோ ரெய்னா கிட்ட கேட்குறான், நாளைக்கு 10 மணிக்கு தானே டேட்டிங்னு. ரெய்னா சொல்கிறா, ஆமாம் 10 மணிக்கு, நீ கோட்டரி கூட தான் டேட்டிங் போக போகிற. ராத்திரி நட்சுமி அவளோட சக்தியை வச்சு ஒரு பொண்ணை மறைய வச்சிட்டா. காயில் ஆயிடுச்சு. ஷீரோ வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. ஷீரோ அவன் கதவை திறந்து பார்க்கும்போது காகுயா சொல்கிறா, யூசுருவா காணோன்னு. ஏன்னா கோட்டரி ஷீரோலாம் சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்க்குறாங்க யூசுருவோட ரூமை. இன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் நட்சுமின்னு தெரிய வருது. கோட்டரி சொல்கிறா, இதுக்கு மேலே நம்ம தாமதமாக்கணும்னா எல்லாருமே மறந்து போயிடுவாங்க. ஷீரோ நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலான்னு சொல்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.